இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஐட்டனு. இந்த வண்டியில் வந்து பேட்டரி கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து வண்டியை வந்து தள்ளி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ரிவர்ஸில் தள்ளி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணதுனால என்ன கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் செயின் வந்து 2 பாயிண்ட் வந்து ரிவர்ஸில் சுற்றிருச்சு. அதனால் 2 பாயிண்ட் வந்து தள்ளி போயிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை, டைமிங்கும் மிஸ் ஆயிருச்சு. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டைமிங் எப்படி வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஆயில் லீக்கேஜ் கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. அந்த லீக்கேஜ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டியை வந்து லிஃப்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு ஆயில் அடிச்சிருக்குன்னு. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் வந்து தேங்கி நின்றுச்சு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து வால் டோர் பேக்கிங் வந்து லீக் ஆனதுனால ஃபுல்லாக இன்ஜின் ஃபுல்லாகவே இது மாதிரி அடிச்சு கீழே வரைக்கும் வந்துருச்சு. சம்புலேயும் லீக்கு, ஆயில் ஃபில்டர்லேயும் லீக்கு, டைமிங் கேஸ்லேயும் லீக்காக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் நம்ம வந்து வால் டோரை பிரிச்சிடலாம். பேக்கிங்லாம் வந்து எப்படி பார்த்தாலும் மோசமாக தான் இருக்கும். நம்ம அதை சேஞ்ச் பண்ணிடலாம். பேஸ்ட் போட்டு லாக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வால் டோரை வந்து பிரித்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம டைமிங் செட் பண்ணுறதுக்கு வந்து பிரித்து தான் ஆகணும். நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா போல்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வால் டோர் நம்ம தூக்கிடலாம். வால் டோர் பேக்கிங் பார்த்திங்கன்னா மோசமாக தான் இருக்குது. அதையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சம்புக்கு வந்து நம்ம வந்து பேஸ்ட்டு போட்டு லாக் பண்ணிக்கலாம். பேக்கிங் வராது. ஃபஸ்ட் நம்ம வந்து புள்ளியை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எப்போதுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைமிங் கேஸ்லாம் கழட்டோம்னா நம்ம வந்து புள்ளியை ஃபஸ்ட்டே வண்டியில் இருக்கும்போது நம்ம வந்து போல்டை லூஸ் பண்ணிக்கிறது நல்லது. புள்ளியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் பம்பை ரிமூவ் பண்ணிடலாம். வாட்டர் பம்பு பார்த்திங்கன்னா 4 போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த 4 போல்ட்டை லூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து வாட்டர் பம்பை ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெட்டு எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டைமிங் கேஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். டைமிங் கேஸில் வந்து ஒரு கேஸ்கட் ஒன்று வரும். அந்த கேஸ்கட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பேடு, டென்ஷனர் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த கிளிப்லேயே உங்களுக்கு காட்டுறேன் எப்படி டைமிங் வைக்கணுங்கிறத. பாருங்கள், உங்களுக்கு வந்து இங்கே ஒரு மார்க்கிங் ஒன்று வரும். கேமுக்கு வந்து 2 மார்க் வரும். பார்த்திங்கன்னா 2 மார்க்கிங்கு. இந்த 2 மார்க்கிங் எப்படி நீங்கள் கரெக்டாக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம்லே ஒரு லைட்டான ஒரு ஒயிட் கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. லைன் ஒன்று வரும். 2லேயுமே வந்து சேமாக இருக்கணும். சேமாக வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டைமிங் கரெக்டாக வரும். அந்த லைனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கிராங்க்கு பார்த்திங்கன்னா கீழே ஒரு டாட் வரும். கீ பார்த்திங்கன்னா மேலே பார்த்த வாக்கில் இருக்கணும். டாட் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் டைமிங் செயின் வச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதான் இந்த வண்டிக்கு பொறுத்த அளவுக்கு டைமிங்கு. உங்களுக்கு வைக்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். நான் உங்களுக்கு அந்த லைனை நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவிலே தெரியும். இந்த லைன் பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு லைனும் இந்த ஒரு இன்லெட்டில் வர லைனும் எக்ஸாஸ்ட்டில் வர லைனும் ஒரே சேமாக இருக்கணும். அந்த ஒரு சேம்னஸ் இருந்தால் மட்டும்தான் மேலே வந்து உங்களுக்கு வந்து டைமிங் வந்து கரெக்டாக வரும். இந்த ஒரு மார்க்கிங் வந்து அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதுக்கு நேராக நீங்கள் வந்து டைமிங் செயினை வந்து நீங்கள் வந்து வச்சு நீங்கள் வந்து லாக் பண்ணிட வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு இவ்வளோ தான் டைமிங்கு. பெட்ரோல் வண்டியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் டைமிங்கு. சிம்பிள் தான். பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் தடவை பிரிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைமிங்லாம் செட் பண்ணியாச்சு. டைமிங் கேஸ் கவரும் நம்ம வந்து போட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டர் பம்பை மாட்டிட்டு உங்களுக்கு நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபுல்லாக நம்ம வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கு வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் வந்து வண்டி வந்து நல்லா போகுது, நல்லா ரன் ஆகுது. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாதி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, ஆனால் லைக் பண்ணுறாங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் லைக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக நம்ம வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட வந்து டெலிவரி கொடுத்துடலாம். டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டராச்சும் நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம். தேங்க்யூ.